மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரவீன் மோகன் ஒரு நண்பர் உண்டு. அவங்களோட மனைவி பேரு பிரியதர்ஷினி. இவங்க 2 பேருக்கு 2 குழந்தை இருக்குது. ஒருவரோட வயது வந்து 6, இன்னொரு குழந்தையோட வயது 3. இவங்க ஒரு நல்ல விதமான வாழ்க்கை வாழ்றாங்க. ஐடி ப்ரொஃபஷனலா இருக்காங்க. 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. குழந்தைகள் நல்ல நிலைமையை கொண்டு வராங்க. இவங்களே ஒரு வீடு வாங்குறாங்க இஎம்ஐல. இந்த விதமா பார்க்கும்போது ஒரு நல்ல படிச்ச ஃபேமிலி எப்படி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ட்ரீம் லைஃப் வாழ்றாங்க. இதுல ரவி மோகன்ட்ட எப்பவுமே இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா யார் பேசினாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை அதனாலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவர் பொதுவாக சொல்கிற பழக்கம் நானே கவனிச்சது உண்டு. ஆனால் இதில் நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு அடிப்படை தேவை. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய 39 வயதில் ஒரு எதிர்பாராத விபத்தை அவர் எதிர்கொள்கிறாரு. அவர் உயிரிழக்க நேரிடுது. எனவே இந்த நிலைமையில் எதிர்பாராம நடக்கூடிய இந்த மாதிரி உயிரிழப்புகளால முக்கியமாக குடும்பத்தலைவனுடைய இறப்புக்கு பின்னாடி அந்த குடும்பம் பெரிய லெவலில் ஃபைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி. ஆனால் அவர் பண்ண நல்ல விஷயம், இந்த விஷயத்தை எடுக்காம ஒரு 1 கோடி ரூபாய் வர மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தார், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். அதன் வழியாக அந்த குடும்பத்தோட இஎம்ஐ இருக்குது, அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டி இருக்குது, அந்த குழந்தையோட கல்வி செலவுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி மாதம் செலவுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு தாங்கி பிடிக்க முடியுது இந்த இன்சூரன்ஸ்னால. எனவே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த விபத்துன்றது இல்லையா, இந்த விபத்துன்றது அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் சிலருக்கு நீங்கள் செய்திகளே பார்த்துருக்க முடியும், ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு கொண்டாட்டத்தின் போது மாரடைப்பு இறந்து போயிரு. எதிர்பாராத மரணம்ன்றது எல்லா வகையிலும் இங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் மரணம் அடையுமா அப்படின்ற 1008 கேள்வி உங்களுக்கு வரும். அந்த விதமாக செய்தி வரும்போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார தேவையும் தாங்கி நிற்க வல்லது. அது எடுத்து வைக்கிறன்றது ஒரு நெகட்டிவான தாட் கிடையாது. அது எடுத்து வைக்க வேண்டியது புத்திசாலித்தனம். ஒரு ஃப்ளைட் கிராஸில் ஆரம்பித்து ஃபேக்ட்ரியில் பெரிய அளவில் வெடித்து செதறது, இன்னொரு பக்கத்து விளையாட்டு வீரர் விளையாட்டின் முடிவில் மரணம் அடைகிறார். இப்போ நான் சொல்ல எதிர்பாராத மரணங்கள், எதிர்பாரக்கூடிய நேச்சுரலாகவே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்லேருந்து ஏகப்பட்ட எதிர்பாராத வியாதிகள் உண்டு. எனவே இதன் மூலமாக மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எனவே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றியான விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வு அடையணுன்றது தான் என்னுடைய தேவை. எனவே இது எல்லாத்துலேருந்து ஒரு குடும்பம் பொருளாதார நிலைமையில் தடுமாறாமல் தாங்கி பிடிக்கிற நிலைமையில் வைக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்ப தலைவனோட கடமை. இதில் சில பேர் எப்படி சொல்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல ஆல்ரெடி எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குங்க. அவங்க இந்த இன்சூரன்ஸ் கதையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னுடைய மாமனாரே சொல்கிறேன், அவருடைய அரசு ஊழியர், அவருடைய இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். அவருக்கு இது வரைக்கும் செலவாயிருக்கு ஒரு 24-25 லட்சம் செலவாயிருக்கு. ஆனால் கவர் ஆனது என்னமோ 40,000 50,000. இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப, அந்த இன்சூரன்ஸை எடுக்கும்போது இருக்க வேண்டிய புத்திசாலித்தனம். பேருக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறத விட அதில் சில புத்திசாலித்தனம் இருக்குது, அதை கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது நடக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லோ ப்ரீமியம், அதாவது குறைஞ்ச அளவு இருக்கணும், 1 கோடி கவரேஜ் ஆகும். இப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வயதை விடாமல் ஒரு 26 வயசில் 25 வயசில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரீமியம் இருக்கும். அது லைஃப் லாங் அதே தான் வரும். எனவே எவ்வளோ குறைவான ஏஜில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. எனவே ப்ரீமியம் லோவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதலாவது குறைந்த வயதிலேயே இந்த இன்சூரன்ஸை நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது அவசியம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, 26 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதம் 900 ரூபாய் எடுத்து வைக்கிறோமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் செக்யூர் பண்ண முடியும் லைஃப்னா அது புத்திசாலித்தனம். இதையே நான் இன்னும் அழுத்தமாக சொல்லுவேன்னா, பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கிறீங்க, அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. வாழ்க்கை முழுவதும் ஓட போகிற இந்த உடம்புக்குன்னு ஒரு நியாயமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி ஆகுன்ற கட்டாயம் இருக்குது. இதில் கட்டாயப்படுத்துகிற சூழல் இந்தியாவில் கிடையாது. எனவே இதை நாம தான் உணர்ந்து கெடுக்க வேண்டியிருக்கு. எனவே 26 வயதோ 30 வயதோ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தேடுறதோ இல்லாட்டி வேறு ஏதாவது வகையில் நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னு ஒன்று தேவை. அதில் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவை. நான் முன்ன சொன்ன மாதிரி ஏஜை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 35 வயசுலேயும் 40 வயசுல எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்று ப்ரீமியம் அமௌண்ட் கூட வரும், ரெண்டாவது என்ன அப்படின்னா அதே உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்காது. எனவே நிறையா கவரேஜஸ்க்குள்ள நீங்கள் வரமாட்டீங்க. எனவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முன்னாடி எடுக்கிறது நல்லது. 26 வயது இருக்கும்போது மாதம் 900 ரூபா நீங்கள் உங்களுக்கு கட்ட வேண்டியிருக்குன்னா, அதை நீங்கள் 36 வயசுல 35 வயசுல சுமார் குறைஞ்சபட்சம் 1300 ரூபா மாதம் கட்ட வேண்டியிருக்கும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றியான மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் சுமார் மாதம் 600 700 ரூபாயில் 2 கோடி வரைக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கக்கூடிய பிளான்லாம் இருக்குது. எனவே எல்லாத்தையும் தேடி அதை ஒப்பிட்டு எது நமக்கு சரியாக படும் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணுறது நல்ல விஷயம். இதை நம்மளுடைய தாய்மொழியிலே கேட்க முடியும். எனக்கு 15% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் உண்டு. இதில் மேலும் விவரங்களுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதில் மூன்றாவது நடக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ கவரேஜ் எடுத்துக்கிறது, எல்லாம் குறைஞ்ச அமௌண்ட்டில் ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம் எடுத்து வைக்கிறது. அதான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. பொதுவாக எல்லாராலையும் பரிந்துரை பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வருடாந்திர ஊதியம் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஒவ்வொரு வருடம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதுலேருந்து 20 மடங்கு அளவிற்கான ஒரு இன்சூரன்ஸை எடுக்கணும்.
அதுதான் இங்கே பொதுவாக வல்லுநர்களால் பரிந்துரைப்படக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்போது வருடம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபர்னா நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட கவரேஜ் 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, உங்களுடைய ஃபேமிலியோட சைஸ் மாறுது, மற்ற விவரங்கள் மாறும்போது இதையும் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இந்த கவரேஜுடைய அமௌண்ட்டை கூட்டணும், ப்ரீமியம் அமௌண்ட்டோட மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் பின்னாடி போக போக நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சுட்டே வந்துடணும். இது எல்லாமே ஒவ்வொரு பாலிசிக்கு ஏற்றாலும் மாறும். எனவே நீங்கள் பாலிசியை படிக்கும் போதே இதை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதற்கடுத்து இருக்கிற முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த லிமிடெட் பே 10 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கட்டுறது, இந்த 10 வருஷம் செக்யூராக இருந்தால் போதும். இந்த மாதிரியான மனநிலை இருக்கிறது. நீ யோசிச்சு பாருங்க, 2300 ரூபா அதில் ப்ரீமியம் அமௌண்ட் கூட வரும்னு வச்சுக்கோங்க. 2300 ரூபா வரைக்கும் கட்டுறோம் மாதம், அது ஒரு 10 வருஷத்துக்கு கட்டுறது, இது ஒரு ஆப்ஷனு. இல்லாட்டி 1200 ரூபாயை நீங்கள் 60 வயசு வரைக்கும் கட்டுறது. இது ரெண்டு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஸ்ஐபியில் நீங்கள் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய அது ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்தா கூட அது 2.5 லட்ச ரூபா கொடுக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது அப்படியே இந்த லிமிடெட் பேயோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது பெட்டர்னே தெரியும். எனவே இந்த லிமிடெட் பேன்னு இருக்கு இல்லையா, 10 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது போதுமான அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தாது. லைஃப் லாங் சில பாலிசிஸ்லாம் 99 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. வேறு எங்கே நான் வேறு நாடுகள் அப்படி பார்த்தா கிடையாது. 99 வருஷம் வரைக்கும் கூட இங்கே லைஃப் கவரேஜஸ் கொடுக்குறாங்க. இப்படியான விஷயங்கள் எடுக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னமும் சொல்லப்போனால் இன்சூரன்ஸுடைய தேவை அந்த காலகட்டத்தில் தீவிரமாக தேவைப்படும். எனவே இப்படியான வசதிகள் அதில் இருக்கான்றது பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்தில் யோசிக்காமல் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவைன்ற விஷயம் இருக்குல்ல, அது கூடுதல் பலன் தரும். இது எல்லாமே டேர்ம் இன்சூரன்ஸில் பொதுவாக இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் கூடுதலாக கவனமாக நம்ம இருக்க வேண்டியது எப்படின்னா, இதில் ரைடர் ஆட் ஆன் பிளான்ஸ் நிறையா இருக்கும். இந்த ரைடர் பிளான் சொல்லுவாங்க. அதில் கிரிட்டிக்கல் இல்னஸ், நம்ம எதிர்பாராத மோசமான வியாதிகள் ஏற்படுது, அதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும். அதாவது நம்மளுடைய இறந்து போகிறது மட்டும் கிடையாது, மோசமான வியாதிகள்லேருந்து வரும்போது சரி நம்ம குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும். அப்படியான விஷயங்களை ஆட் ஆன் சர்வீஸாக கூடுதலாக ஒரு சின்ன அமௌண்ட் கட்டணும்னு வச்சுக்கோங்க, அதையும் செக்யூர் பண்ணும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் டெத் ரைடர், இது என்ன அப்படின்னா, எதிர்பாராத விபத்துகள் இருக்குல்ல, அந்த விபத்துகள் சிக்கும்போது எனக்கு கூடுதல் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருமே அதிகமாக பயணம் பண்ணுறதா இருப்பாங்க. அப்போலாம் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் தேவை. இந்த ஆப்ஷன் யார் யாருக்கு எப்படி தேவைன்னு பார்த்துக்கோங்க. இது ஆக்சிடென்டல் டெத் ரைடர் இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் அதிக பயணப்படுறவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது அந்த இன்சூரன்ஸோட சேர்த்து கூடுதல் அமௌண்ட் கவரேஜும் கொடுக்கும். அப்புறம் 3வது டெர்மினல் இல்னஸ் ரைடர், அது மீண்டு வர முடியாது, இந்த நோய் வந்துட்டுதுன்னா இதுக்கப்புறம் லைஃப் முடிவு நோக்கி தான் நகரும், இப்படியான சூழல் இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நிதி தேவை அப்படின்னா அதற்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. உங்களுடைய குடும்பத்தை கூடுதலாக அதோட சேர்த்து தாங்கி பிடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பிளான்லாம் உண்டு. எனவே இந்த மாதிரி ஆட் ஆன் பிளான் இருக்குல்ல, இது எல்லாம் என்னன்ற விஷயத்தை கூடுதலாக படித்து அதையும் இணைச்சிக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்து இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு 1 crore நீங்கள் எடுக்கிறீங்க டேர்ம் இன்சூரன்ஸ், அது எப்படி நம்மளுடைய நாமினிக்கு போய் சேரணும், மொத்தமாக போய் சேரணுமா, இல்லை மந்த்லி போய் சேரணுமா, இல்லை ஒரு பாதி அமௌண்ட் போயிட்டு மீதி ஒவ்வொரு மாதமும் எப்படி கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் செய்யணும், இது எல்லாமே கூட இப்போலாம் பாலிசியில் சேர்ந்தே தான் வருது. எனவே இதை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போனால் உங்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து அந்த நாமினியோட சேர்ந்து இது எப்படியா நம்ம எடுக்கிறது நல்லது அப்படின்ற டிஸ்கஷன் வச்சுக்கிறது நல்லது. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது எப்படியான ப்ராடக்ட் இங்கே இருக்குது, வெவ்வேறு நிறுவனங்கள் எப்படியா இதுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்க, இதை ஒன்றோட ஒன்று எப்படி ஒப்பிடுறது, இதில் ஆட் ஆன் சர்வீசஸ் என்ன இருக்குது, அதன் மூலம் நம்மளோட குடும்பம் எப்படி மாறும், இது நம்ம எவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், நம்மளுடைய ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு வரும் அந்த இன்சூரன்ஸோட தொகை எப்படி மாற்றி அமைக்கிறது, இப்படி எல்லா விவரங்களும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது மிக முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் எடுக்கிற மூலமும் 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.